ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம மேத்ஸ்ல பேசிக் கான்செப்ட் ஒன்னொன்னா பார்த்துட்டே வரோம். போன கிளாஸ்ல டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் எண்களின் வகைகள் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ் முழுக்களோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இது ஒரு சின்ன டாபிக் தான், ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு இந்த இண்டீஜர்ஸ்ல அடிஷன், சப்ராக்ஷன் பண்றதுல கன்ஃபியூஷன் வரும். நீங்க இந்த கான்செப்ட்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் போகும்போது போர்ட் மாஸ் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கால்குலேஷன்ல கண்டிப்பா தப்பு விட்டுருவீங்க. அப்படி தப்பு விட்டீங்க அப்படின்னா மொத்தமாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாம போயிடும், ஆன்சரும் கரெக்டா வராது. சோ இந்த டாபிக்கை நீங்க கட்டாயமா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன டாபிக் தான், நீங்க இதை போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியா ஆயிரும். நீங்க இந்த மாதிரி டாபிக் எல்லாமே உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நோட்டிபிகேஷன்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க உடனே பார்த்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சருக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வாங்க நம்ம கிளாஸ் உள்ள போகலாம். இண்டீஜர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? முழுக்கள். அதுல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் தான். நம்ம அடிஷன், சப்ராக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். கூட்டல், கழித்தல். இந்த மாதிரி என்னது? பிளஸ் பிளஸ் பிளஸ்னா பிளஸ். நீங்க இந்த மாதிரி ஃபுல்லா ஃபார்முலா படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் சொல்றத மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சேம் சைன், சேம் சைன். சைன் நான் சொல்றது என்னது? பிளஸ் மைனஸ். இதே மாதிரி சேம் சைன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். கூட்டல், ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும்? கூட்டணும். கூட்டிட்டு நம்ம முன்னாடி என்ன நம்பர் போடணும்? சேம் சைன். என்ன சைன் இருந்துச்சோ அதே சைன் தான் இங்கேயும் போடணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது டிஃபரண்ட் சைன். டிஃபரண்ட் சைனா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது? கழித்தல். ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போடணும். பிக் நம்பர் சைன் அப்படின்னா பெரிய நம்பருக்கு பின்னாடி ஒரு சைன் இருக்கும்ல, அதை தான் நீங்க போடணும். இதுதாங்க கான்செப்ட். அடிஷன், சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 + 3 = 5. இது எல்லாரும் ஈஸியா போட்டுருவீங்க. இந்த மாதிரி -2 + 3 இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த 2க்கு முன்னாடி என்ன சிம்பல், என்ன சைன் இருக்கு? மைனஸ் இருக்கு. 3க்கு முன்னாடி என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. ரெண்டும் ஒரே சைனா? இல்ல, வேற வேற சைன். அப்ப வேற வேற சைனா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3ல இருந்து 2 கழிச்சா என்னது? 1. இப்போ 1க்கு முன்னாடி பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா அப்படின்னு முடிவு பண்ணணும். எதை வச்சு முடிவு பண்ணலாம்? இதுல பெரிய நம்பர் என்னது? 3. 3க்கு முன்னாடி என்னது இருக்கு? பிளஸ். அப்ப இங்க பிளஸ் தான் போடணும். பிளஸ் 1னா 1, அதான அர்த்தம். அதுக்கப்புறம் இப்போ -2 -3 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? இப்ப ரெண்டுமே ஒரே சைனா? ஒரே சைன் தான். அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்போ 3 2 என்னது? 5. 3 + 2 5. இப்ப என்ன சைன் போடணும்? இங்க ரெண்டுமே சேம் சைன். அப்ப அதே சைன் நமக்கு இந்த சைடும் இருக்கணும். இப்ப இது ரெண்டையும் பாருங்க. இதுவும் நம்ம அடிஷன் தான் பண்ணிருக்கோம், இதுவும் அடிஷன் தான் பண்ணிருக்கோம். ஆனா சைன் என்ன போட்டிருக்கோம்? இங்க ரெண்டுலயுமே என்ன சைன் இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. அதனால அதே சைனை இங்க போட்டிருக்கோம். இங்க ரெண்டு சைனும் என்ன இருக்கு? அடிஷன் பண்ணிட்டு இந்த ரெண்டு சைனும் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ போட்டிருக்கோம். இப்ப அதே இது 2 - 3 அப்படின்னா இப்ப இது ரெண்டும் என்ன பண்ணணும்? பிளஸ் மைனஸ். வேற வேற சைனா இருந்தா என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 3ல 2 போனா என்ன? 1. முன்னாடி என்ன போடணும்? பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை போடணும். அப்ப பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு?
மைனஸ் தான் இருக்கு. இப்போ -1. இப்போ நீங்க இந்த டேப்லர் காலம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா புரியும். இதுல என்ன சொல்லியிருக்கேன் நானு? சேம் சைன். ஒரே சைன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம 2யுமே கூட்டல் பண்ணிட்டு என்ன சைன் இருக்கோ அத அப்படியே போடணும். டிஃபரண்ட் சைன் வேற வேற சைன் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் கழித்தல் பண்ணிட்டு, எந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அத அப்படியே போடணும். இவ்வளவுதாங்க அடிஷன், சப்ட்ராக்ஷன பொறுத்தவரைக்கும். நீங்க அந்த ஃபார்முலா அதெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட்டாயமா கன்ஃப்யூஸ் ஆகும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன் பண்றது ரொம்ப 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 ஈஸி. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு ஈஸியாவே புரியும். இது நீங்க ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்றேன். -18 + 15. இதுக்கு என்ன ஆன்சர்? செகண்டு -4 -6. அப்புறம் 15 -30. ஃபோர்த்து 18 -18 + 14. இப்ப இந்த 4யுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. நான் லாஸ்ட்டா இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன்ல இதே மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டு வந்து சப்ட்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப வாங்க நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்க்கலாம். இதுதான் மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ஃபார்முலா. இங்கேயுமே நம்ம ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்ற கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சேம் சைனா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? பிளஸ் வரும். டிஃபரண்ட் சைனா இருந்துச்சு அப்படின்னா மைனஸ். இதுதான் இங்க கான்செப்ட். ஒரே மாதிரி சைன் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, டிவிஷனா இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன்னா மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கல்னா பெருக்கல் பண்ணிட்டு, வகுத்தல்னா வகுத்தல் பண்ணிட்டு, பிளஸ் அப்படிங்கிறத போடணும். அப்போ போட்டாலும் சரி, போடலனாலும் சரி அது பிளஸ்ன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரே சைனா இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே போடாம மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். வேற வேற சைனா இருந்துச்சு அப்படின்னா 2யுமே பெருக்கல் பண்ணிட்டு, வகுத்தலா இருந்தா வகுத்தல் பண்ணிட்டு மைனஸ் போடணும். இவ்வளவுதான் வகுத்தல், பெருக்கலுக்கான கான்செப்ட். இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். -2 இன்ட்டு -4 அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் 2யும் பெருக்கல் பண்ணிட்டு, ஒரே மாதிரி சைன் இருந்தா என்ன பண்ணும்? பிளஸ்ன்னு தானே அர்த்தம். அப்போ +8. +8ங்கிறது 8. அப்ப எதுவுமே போடாம கூட விட்டாலும் +8ன்னு தான் அர்த்தம். அடுத்து -2 இன்ட்டு 4. -2 இன்ட்டு 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2யுமே என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ். ஏன்னா வேற வேற சைன் இருந்தா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும்னு சொன்னோம்ல, அதனால -8. இப்போ -4 இன்ட்டு 2 அப்படின்னாலும் என்னது? -8 தான். ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணிட்டு வேற வேற சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் டிவிஷனுக்கும். டிவிஷனுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, டிவிஷன் வகுத்தல். வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 4/2 அப்படின்னா என்ன ஆன்சர்? 2 தான். ஏன்னா மேல 2லயுமே பிளஸ் தான் இருக்கு. சோ நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி -4/2 அப்படின்னா என்னது? 2ஐ டிவைட் பண்ண ஆன்சர் 2. ஆனா என்ன சைன் வரும்? மைனஸ் வரும். ஏன்னா நமக்கு என்ன இருக்கு? 4க்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, கீழே பிளஸ் இருக்கு. அப்ப வேற வேற சைனா இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிட்டு மைனஸ் போடணும். அவ்வளவுதான். இங்க நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் மாதிரி கன்ஃபியூசன் பண்ணிடக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் இத பாத்துக்கோங்க. -2 இன்ட்டு -4ன்னு இருக்கு. இப்ப அடிஷனா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆன்சர -8. இப்போ -2 பிளஸ் -4 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இதுக்கு என்ன அர்த்தம்? -2 -4ன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? -6ன்னு போடுவோம். அப்படிதானே? ஏன்னா
என்னது இருக்கு? 2யுமே ஆட் பண்ணிட்டு வேற வேற சைனா சேம் சைனா இருந்தா என்ன பண்ணணும்? அதே சைன தான் இங்க போடணும். ஆனா மல்டிப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் சேம் சைனா இருந்துச்சு அப்டின்னா பிளஸ் தான். அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி, சேம் சைனா இருந்துச்சு அப்டின்னா என்னது? பிளஸ் தான் போடணும். அடிஷனையும், மல்டிப்ளிகேஷனையும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிறக் கூடாது. அது வேற கான்செப்ட். இது வேற கான்செப்ட். சோ இதுலயும் நான் ஒரு சில சம் தாரேன். நீங்க சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம் நம்ம. சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு லாஸ்ட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். நீங்க கரெக்ட்டா சால்வ் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். முன்னாடி இதுக்கான ஆன்சர நான் லாஸ்ட்டா சொல்றேன். நீங்க நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன்கான கான்செப்ட்ட பார்க்கலாம். இதுவும் நம்ம அடிஷன் மாதிரி தான். ஆனா நீங்க இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் -4 மைனஸ் ஆஃப் -2 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து எழுதிடணும். -4ன்னு எடுத்து எழுதிட்டு இப்ப என்ன பண்ணணும்? நடுவுல இருக்க மைனஸ பிளஸ்ஸா மாத்திட்டு 2வது இருக்கிற நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதையும் மாத்திரணும். அப்போ இங்க மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். அப்போ +2 +2னாலும் 2னாலும் ஒண்ணுதான். இப்ப என்ன பாருங்க, இப்ப முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி சேம் கான்செப்ட் அடிஷனா மாறிடுது இப்போ. -4 +2 அப்படின்னா என்ன பண்ணணும்? வேற வேற சைனா இருந்தா சப்ட்ராக்ட் கழித்தல் பண்ணணும். அப்ப 4ல இருந்து 2 போனா 2. முன்னாடி பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமாங்கிறத எதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும்? பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அந்த சைனை தான் நம்ம போடணும். பெரிய நம்பர் இங்க என்னது? 4. 4க்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ். அப்போ மைனஸ் தான் இங்க போடணும். -2. இப்போ இதே மாதிரி 4 மைனஸ் ஆஃப் 2 அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 4. அதை எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. எதுவுமே பண்ணாம 4 அப்படியே போட்டுறணும். மைனஸ் என்ன பண்ணணும்? பிளஸ்ஸா மாத்தணும். உள்ள என்னது இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்ப அது என்னவா மாறிடும்? மைனஸா மாறிடும். -2 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? நம்ம மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்ல பார்த்தோம்ல பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ் 4 -2 பிளஸ்ங்கிறது ஒரு சிம்பிள், மைனஸ்ங்கிறது வேற சைன். வேற வேற சைனா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? மைனஸ் தானே வரும். அப்போ -2 4 - 2 = 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்டு 8 மைனஸ் ஆஃப் -4 = 8 நம்ம அப்படியே போட்டுடலாம். அடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணிட்டேன். இது உள்ள இருக்கிற சிம்பலை என்ன மாத்தணும்? பிளஸ்ஸா மாத்தணும். அப்படின்னா 4. அப்ப 8 + 4 என்னது? 12 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ட்ராக்ஷன் அவ்வளவுதான். உங்களுக்கு இப்ப எல்லா கான்செப்டும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நான் இதுக்கும் ஒரு சில சம் தரேன். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 18 மைனஸ் -9 செகண்ட் 4 மைனஸ் 8 ஈக்குவல் டு 1. இது மட்டும் நீங்க சால்வ் பண்ணுங்க. சோ அடிஷன்ல எத்தனை சம் கொடுத்திருக்கேன்? 4 மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல 6
இங்க ஒரு 2 மொத்தம் ஒரு 12 சம்ஸ் இருக்கு. இந்த 12 சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸ்ல இந்த சம்க்கான ஆன்சர் எல்லாமே நான் சொல்றேன். நீங்க இத கட்டாயமா அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு, அ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்தா கரெக்ட்ன்னு சொல்றேன். அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த சம்முக்கான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.